students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 2 numbers and sequenceல உள்ள exercise 2.5ல உள்ள sums பார்க்கலாம். அதுல வந்து 11ல இருந்து 14 வரைக்கும் உள்ள sums நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? 11th sum, the sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது sum of three consecutive terms. த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சம் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதா 27 கிடைக்குதாம். அதை வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது 288 கிடைக்குதாம். அப்படின்னா ஃபைண்ட் தி த்ரீ டேர்ம்ஸ். அது எந்த அந்த த்ரீ டேர்ம்ஸ் என்னது அப்படின்ட்டு கேக்குறாங்க. சோ அது வந்து நமக்கு தெரியாததுனால அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? லெட் த த்ரீ So let the three consecutive terms be a minus t, a plus t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அடுத்தடுத்த நம்பர். ஓகேவா? சோ அடுத்தடுத்த நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது a minus t ன்னு எடுத்தோம்னா அடுத்தது a வரும், அடுத்தது a plus d அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ let the three நம்ம த்ரீ terms வந்து நமக்கு தெரியாது. சோ அந்த த்ரீ terms நம்ம a minus t, a plus d ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த த்ரீ terms ஆட் பண்ணும்போது சம் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதா 27 கிடைக்குதாம். சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? sum of the three consecutive terms வந்து எவ்வளவு 27 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ a minus d plus a plus d equal to எவ்வளவு 27. ஓகேவா? இனி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பாருங்க. a plus a 3a யா, அப்புறம் இந்த மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல். அப்ப 3a ஈக்குவல் டு எவ்வளவு 27. அப்ப a ஈக்குவல் டு எவ்வளவு வருது 27 டிவைடட் பை 3. கேன்சல் பண்ணுங்க. 1 3 is 3, 9 3s are 27. So a ஈக்குவல் டு 9. சோ இதுல வந்து நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்தது their product is 288. ப்ராடக்ட் அதாவது இந்த த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 288 கிடைக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம்? a minus d into a plus d. சோ இதுல மல்டிப்ளை போட்டா எழுதலாம், இல்லன்னா நம்ம இப்படி எழுதலாம். ஈக்குவல் டு எவ்வளவா 288. ஓகேவா? சோ அதாவது ப்ராடக்ட் பண்ணும்போது இப்போ நீங்க உங்களுக்கு இதுல மல்டிப்ளை போடணும்னா மல்டிப்ளை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ப்ராடக்ட் பண்ணும்போது 288. சோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் a மைனஸ் அதாவது சோ இப்போ இத பாருங்க. இங்க வந்து a மைனஸ் d இருக்கு, இங்க வந்து a பிளஸ் d இருக்கு. இது a மைனஸ் d, இது a பிளஸ் d. அது ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு? a பிளஸ் b இன்டூ a minus b. நம்ம அல்ஜிப்ரால போன வருஷமே படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். இப்போ a plus b into a minus b. நமக்கு இங்க a minus அதாவது a plus d into a minus d க்கு நம்ம என்ன போடலாம்? a square minus d square னு போடலாம். இங்க b இருக்கிற இடத்துல நமக்கு d இருக்கு. அப்போ a square minus d square. சோ இந்த a தனியா இருக்கிறதுனால அதை நான் இங்க எழுதி இருக்கேன். equal to 288. இனி இந்த a உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. a into a square என்ன வந்துரும்? a power 3 வரும். minus a into d square equal to 288. இப்போ வந்து நமக்கு இதுல a யோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சோ அந்த a யோட வேல்யூவை இதுல போடலாமா? அப்போ a யோட வேல்யூ போடும்போது 9 power 3 minus 9 into d square equal to 288. 9 power 3 னா என்ன வரும்? 9 power 3 னா நமக்கு இந்த 9 9s are 81 into 9 என்ன வரும்? சோ இப்போ 8 9s are என்ன வரும்? நமக்கு 72 வரும். ஓகேவா? அப்ப 729 minus 9 d square equal to 288. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த minus 9 d square இங்க வச்சுட்டு நம்பர்ஸ் இதை வந்து நம்ம அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போறோம். அப்போ minus 9 d square equal to 288 அப்படி எழுதியிருக்கும். இந்த 729 இங்க பிளஸ் இருக்கு. சோ அது ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது minus 729 வரும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணலாமா? அப்போ minus 9 d square equal to 729ல இருந்து 288 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 9ல 8 போச்சுன்னா 1, இங்க 6, இங்க வந்து 12 ஆயிருது. சோ 12ல 8 போச்சுன்னா 4, 6ல 2 போச்சுன்னா என்ன வரும்? மீதி 4 தான் வரும். 441 வருதா? இப்போ நம்ம இதுல இருந்து d ஸ்கொயர் எடுக்கலாம்.
இப்போ நமக்கு -9 d square equal to 441 நமக்கு வந்திருக்கு. இதுல இருந்து நம்ம d square equal to எடுக்கலாம். So d square equal to அப்ப என்ன வரும் 441 divided by -9 வருமா? So இப்போ சாரி இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? So இங்க ஒரு மைனஸ். இதுல நம்ம வந்து சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது பெரிய நம்பருக்கு சைனை போடணும். அப்போ இங்க மைனஸ் வந்துரும். So அப்போ இங்கேயும் நமக்கு அந்த மைனஸ் வரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிருதா? அப்புறம் 9 டேபிள் கொடுங்க. 1 9 is 9. 44 வந்து 9 டேபிள் எத்தனாவது போகும்? 4 டைம்ஸ் தான் போகும். 4 9s are 36. 44ல 36 போச்சுன்னா மீதி வந்து 8. ஸோ 81. 81 வந்து 9 டேபிள் எத்தனாவது போகும்? 9. 9 9s are 81. இப்போ நமக்கு d ஸ்கொயர் வந்து என்ன வந்திருக்கு? 49 வந்திருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு d என்ன எடுக்கலாம்? d ஈக்குவல் டு d ஸ்கொயர் இருக்கனால d ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வந்துரும்? 7. ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் 49 வந்து d எடுக்கும்போது என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 வரும். ஸோ 49 வந்து எடுக்கும்போது 49 வந்து எதனோட ஸ்கொயர்? 7 into 7. ஸோ 2 7க்கு ஒரு 7 நம்ம வெளியில எடுக்கலாம். ஸோ அது வந்து பாசிபிள் வந்து நமக்கு -7 ஆகவும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகி அதுலயே நமக்கு ஒரு 7 வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 7ம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு d ஈக்குவல் டு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 7. a வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ dக்கு வந்து நமக்கு 2 எண்ணம் இருக்கு. பிளஸ் 7 இருக்கு, மைனஸ் 7 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எது பாசிபிள் பார்ப்போம். therefore the three terms are if a equal to 9 and d equal to நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் 7 எடுத்துக்கிறோம். ஓகேவா? 3 டைம்ஸ் எழுதுறதுக்கு பாசிபிள் வந்து ஃபர்ஸ்ட் a equal to 9 d equal to வந்து நம்ம 7 எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? 3 டைம்ஸ் எதெல்லாம்? a minus d a plus d equal to a minus d னா என்ன வரும்? a வந்து நமக்கு 9 minus 7 9 plus 7 equal to 9ல 7 போச்சுன்னா 2 9 plus 7 வந்து என்ன வரும் நமக்கு? 16. ஓகேவா? ஸோ இது வந்து 1. இது நம்ம ஏபின்னு வச்சுக்கலாம். ஸோ 2 9 16. இது வந்து எது? a equal to 9 d equal to வந்து பிளஸ் 7 இருக்கும்போது if அடுத்தது இன்னொரு சான்ஸ் என்னது? 3 times if வந்து a equal to 9 and d equal to -7 -7 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? AP வந்து ஈக்குவல் டு இதே இதுல தான் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்றோம். ஏக்கு பதில் n மைனஸ் d வந்து என்ன வரும்? -7 a வந்து 9 a 9 பிளஸ் d என்னது? -7. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இதுல வந்து 9 மைனஸும் பிளஸ் 7 மாறிடுதா? 9 இங்க 9 பிளஸ் இங்க -7 இருக்கு. ஸோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதினாலும் ஓகே தான். இல்லைன்னா பிளஸ் இன்டு மைனஸ் போட்டுடலாம். இப்போ 9 பிளஸ் 7 வந்து ஆட் பண்ண என்ன வரும்? 16 9 மைனஸ் 7 2 வருது. ஓகேவா? ஸோ இதுதான். இது வந்து ரெண்டாவது ஈப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டு இது பாசிபிள் இருக்கு இதுல. நம்ம 3 டைம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து a மைனஸ் d a plus d ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் நம்ம கிவன் கொடுத்துருக்காங்க. அதை சம் பண்ணும்போது 27. அதுல இருந்து a கிடைக்குது. அப்புறம் அதை ப்ராடக்ட் பண்ணும்போது 288. ஸோ அதுல இருந்து நமக்கு d கிடைக்குது. d வந்து நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 7 வரதுனால நம்ம வந்து ரெண்டு இதா எடுக்கிறோம். 3 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து a வந்து ஈக்குவல் டு 9 d ஈக்குவல் டு 7 போட்டு அந்த இதுல போடுறோம். கான்சிக்யூட்டிவ் டைம்ஸ்ல போட்டு ஏயோட வேல்யூ டியோட இது அந்த ஏபி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அகைன் நம்ம ஏ வந்து 9 டி வந்து -7 போட்டு இன்னொரு ஏபி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த 12th சம். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின். ஸோ இதுல ரேஷியோ ஆஃப் 6th and 8th term of an AP is 7:9. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷியோ ஆஃப் 6th. அப்போ T6 T8
ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 7:9 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ரேஷியோல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம்? T6 டிவைடட் பை T8 ஈக்குவல் டு 7/9. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம T6 அண்ட் T8க்கு வேல்யூ போடணும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா Tn ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி நம்ம இந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல a ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, n மட்டும் தான் நமக்கு தெரியும். இதுல n வந்து எவ்வளவு 6. அப்போ a பிளஸ் 6 மைனஸ் 1 6 மைனஸ் 1 இன்டூ நமக்கு டியும் தெரியாது டிவைடட் பை அடுத்த இதுல வந்து n வந்து 8. அப்போ a பிளஸ் 8 minus 1 into d equal to 7 divided by 9. அடுத்து இது simplify பண்ணுங்க. a plus 6 minus 1 னா என்ன வரும்? 5d divided by a plus 8 minus 1 னா 7d equal to 7 divided by 9. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 9 இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 9 into a plus 5d ஈக்குவல் டு இப்படி இந்த மாதிரி. ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 7 இன்டூ ஏ பிளஸ் 7d. ஓகேவா? இப்போ 9 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 9a பிளஸ் 9 5s are 45 இன்டூ டி ஈக்குவல் டு 7 இன்டூ ஏ பிளஸ் 7 7s are 49 இன்டூ டி. இப்போ நம்ம a டேம் எல்லாம் இங்க வச்சுட்டு d டேம் வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ 9a இங்க வந்து 7a இருக்கா, அது ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 7a வரும். அடுத்தது இங்க 49d இருக்கு, இந்த பிளஸ் 45d ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 45d வரும். ஓகேவா? இப்போ 9a மைனஸ் 7a வந்து என்னவா வரும்? 2a ஈக்குவல் டு 49d ல இருந்து 45 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 4d. ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 2 இப்போ 2 இதுவும் போயிடும். 1 2 is 2 2 2s are 4. ஸோ நம்ம ஈக்குவலா இப்படி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். அப்போ a ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? 2d. ஓகேவா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க கிவன்ல இருந்து இதுல இருந்து நம்ம a யோட வேல்யூ வந்து 2d அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இனி அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Find the ratio of 9th term to 13th term வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க? T9 raised to T13. ஸோ இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின்ல T9th term raised to 13th term வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? T9 divided by T13 எழுதலாமா? ஸோ அப்போ ஈக்குவல் டு இப்போ இதுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இதுல n வந்து என்ன? 9 கொடுத்துருக்காங்க. அப்போ a பிளஸ் 9 மைனஸ் 1 இன்டூ டி டிவைடட் பை a பிளஸ் இங்க n வந்து 13. அப்போ 13 மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? இனி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது a பிளஸ் என்ன வரும்? 8d. ஸோ ஈக்குவல் டு a plus 9 minus 1 na 8d divided by a plus 13 minus 1 na 12d. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுல வந்து a யோட வேல்யூவை வந்து இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2d கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ சப்ஸ்டிட்யூட் equation number. ஸோ இதை வந்து நம்ம equation number 2ன்னு எடுத்துக்கலாம். இதை equation number 2 எடுத்துட்டு substitute a equal to 2d in equation number 2. இதுல வந்து இப்போ நம்ம substitute பண்ண போறோம். substitute பண்ணும்போது என்ன வரும்? இங்க வந்து a plus a இருக்கிற இடத்துல 2d போடலாம். 2d plus 8d divided by 2d plus 12d. ஸோ இங்க வந்து நமக்கு என்னது? T9 raised to T13. ஸோ இதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 2d 8d தானே இருக்கு. 2d plus 8d னா 10d divided by 2d plus 12d னா 14d. இதுல d-யும் கேன்சல். 2 டேபிளுக்கு கொடுங்க. 5 2s are 10, 7 2s are 14. அப்போ 5 divided by 7. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்க என்ன வந்திருக்கு? நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்திருக்கோம்? T9 raised to T13. ஸோ T9. ஸோ அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கோம்? இதுக்கு T9 divided by T13 எடுத்து தான் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரோம் இல்லையா? அப்போ இது
T9 divided by T13. So அப்போ இது T9 divided by T13 தான் நமக்கு என்ன வந்திருக்கு 5 divided by 7 வந்திருக்கு. So அப்போ இந்த ரேஷியோல எழுதும்போது எப்படி எழுதலாம் T9 raised to T13 equal to 5 raised to 7. அவ்வளவுதான். ஓகேவா? So அவ்வளவுதான் இந்த சம். In the sum paranga, in a winter, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. The sum of temperature from Monday to Wednesday is 0 degrees Celsius and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday 2 p.m. வந்து ஒரு AP ல நம்ம எடுக்கணும் first. இத வந்து first step நம்ம எடுக்கறோம் பாருங்க. Let us take the temperature of Ooty from Monday to Friday 2 p.m. வந்து ஒரு AP ல இருக்கும். அது வந்து எதுன்னு நமக்கு தெரியாது. சோ நம்ம தான் எடுத்துக்க போறோம். அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க அப்போ. Let temperature of Ooty on நமக்கு Monday to Friday. So Monday to Friday 2 p.m. வந்து ஒரு AP ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ let be the temperature. Let be the temperature of Ooty on. ஓகேவா? Let be the temperature of Ooty on Monday. Monday வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? A minus D ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது Tuesday வந்து நான் வந்து A ன்னு எடுத்துக்கிறேன். எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுல A plus D அப்படி கண்டினியூஸா இருக்கணும். அடுத்தடுத்தா இருக்கணும். அதாவது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அந்த மாதிரி நம்ம இதுல எடுத்துக்க போறோம். ஓகேவா? அடுத்தது Wednesday வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் A minus D எடுத்துக்கிறேன். அடுத்தது A plus D எடுத்துக்கிறேன். அடுத்தது Thursday வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? A plus D க்கு அடுத்தது நமக்கு என்ன வரும்? A plus 2D. So A plus 2D. அடுத்தது Friday வந்து நம்ம என்ன வரும்? A plus 3D. ஓகேவா? So first questionல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம எழுதிட்டோம். Let us take the temperature of Ooty from Monday to Friday 2 p.m. AP. So அதை நம்ம எழுதிட்டோம். Monday வந்து A minus D, Tuesday A, Wednesday A plus D, Thursday A plus 2D, Friday வந்து A plus 3D. நம்ம எழுதியாச்சு. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Sum of temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius. இது வந்து என்னது? அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Sum of the temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius. So அதை நம்ம எழுதுறோம் first. So இப்போ sum of temperature from Monday to Wednesday வந்து நமக்கு 0. அது வந்து நமக்கு இதுல given கொடுத்திருக்காங்க. Temperatures from Monday to Wednesday is வந்து 0 degree அப்படினு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? So அப்போ sum of temperatures from Monday to Wednesday னா இந்த 3 வரும். 1 2 3. So இந்த 3 ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வருது. அப்போ A minus D plus A plus D equal to 0. ஓகேவா? இப்போ இதுல minus D plus D போயிரும். A plus A 3A equal to 0. அப்போ A equal to என்னதான் வரும்? 0. ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து நம்ம A யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The sum of the temperature from Wednesday to Friday is எவ்வளவா? 80 degree Celsius. Wednesday to Friday. So Wednesday to Friday னா இது இந்த 3. இந்த 3 சம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதாம்? 18 degree Celsius கிடைக்குதாம். So அதை நம்ம இதுல எழுதிடலாமா? Sum of temperature from Wednesday to Friday equal to எவ்வளவு? 18 நம்ம எழுதிட்டோம். So அப்ப இதெல்லாம் வரும் பாருங்க. A plus D plus A plus 2D plus A plus 3D equal to 18. ஓகேவா? So எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. A plus A 3A plus D என்ன வரும்? இங்க 1D 2D வந்து 3D plus 3D 6D equal to 18. So இதை வந்து நம்ம 3 ஆல டிவைட் பண்ணிடலாம். divided by 3 ஆல டிவைட் பண்ணும்போது A plus 2D equal to என்ன வரும்? 6 3s are 18. So அப்போ இங்க வந்து 6 வரும். இப்போ A யோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். 0 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அப்போ அதல போடும்போது 0 plus 2D equal to 6.
அப்ப 2D equal to 6 வருதா? D equal to 6 divided by 2. கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 3 2s are 6. அப்ப D யோட வேல்யூ என்ன வருது? 3 வருது. ஓகேவா? சோ இப்போ A வந்து நமக்கு 0, D வந்து 3 வருது. சோ இந்த வேல்யூவை இப்ப நம்ம எங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? இதுல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி AP கண்டுபிடிக்க போறோம். அப்ப therefore the temperature of each 5 days. சோ அப்ப நம்ம என்ன எழுதணும் பாருங்க. The temperature of each 5 days are, first நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A minus D இல்லையா? அப்போ A minus D, A, A plus D, A plus 2D, A plus 3D. ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து A and D யோட வேல்யூவை நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிர வேண்டியதுதான். A வந்து நமக்கு இதுல 0 minus D வந்து 3, A வந்து 0, A plus D போது 0 plus 3, அடுத்து 0 plus 2 into 3, அடுத்து 0 plus 3 into 3. இப்போ 0 minus 3 னா minus 3, 0, 3, இங்க என்ன வரும்? 0 plus 3 2s are வந்து 6 வரும். 0 plus 3 3s are 9. ஓகேவா? சோ இப்போ நமக்கு minus 3, 0, 3, 0, 3, 6, 9 வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு வந்து இங்க எப்படி எழுதணும்? செல்சியஸ்ல எழுதணும். டிகிரி செல்சியஸ் எல்லாமே நமக்கு டிகிரி செல்சியஸ்ல கொடுத்திருக்கிறதுனால நம்ம இத வந்து டிகிரி செல்சியஸா கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா? அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் -3 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ், 6 டிகிரி செல்சியஸ், 9 டிகிரி செல்சியஸ். அவ்வளவுதான். இதான் வந்து நமக்கு ஆன்சர். சோ இதுலயே நம்ம டிகிரி செல்சியஸ் போடலாம். நம்ம இப்படி எடுத்துக்கிறதுனால நான் அந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு லாஸ்ட் ஃபைனலா ஆன்சர் எழுதும் போது நீங்க இந்த மாதிரி டிகிரி போட்டு பினிஷ் பண்ணிருங்க. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கொடுத்திருக்க கிவனை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? 14th sum, Priya earned rupees 15,000 in the first month. Thereafter, her salary increased by rupees 1,500 per year. Her expenses are rupees 30,000 during the first month, and the expenses increased by rupees 900 per year. How long will it take for her to save rupees 20,000 per month? அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ பிரியா earned வந்து rupees 15,000 வந்து in the first month. அவங்களோட salary first month ஓட salary வந்து எவ்வளவு? rupees 15,000. Thereafter her salary increased by rupees 1,500 per year. so ஒரு வருஷத்துக்கு 1,500 வந்து அவங்களுக்கு increase ஆகுது. her expenses are, அவங்களோட அப்போ அப்படின்னா அந்த ஒரு மந்த்லி salary வாங்குறாங்க இல்லையா? சோ அதனோட expenses வந்து எவ்வளவா? rupees 30,000 இருக்காம். during the first month. ஒரு மந்த்துக்கு first மந்த்துக்கு அவங்களோட expenses வந்து rupees 30,000. and the expenses வந்து increased by rupees 900. அதாவது increased, அந்த expenses வந்து increase ஆகுது. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க increase ஆகுது. எவ்வளவு? 900 வந்து increase ஆகுது. அப்படின்னா how long will it take for her to save rupees 20,000 per month? அவங்க rupees 20,000 சேவ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கறத நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ அதை நம்ம வந்து இப்படி டேப்லர் காலம் போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு கிளியரா தெரியும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இயர், அடுத்தது மந்த்லி salary, மந்த்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி சேவிங்ஸ், அவங்க எவ்வளவு சேவ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல மந்த்லி salary உங்களுக்கு எவ்வளவு? rupees வந்து 50,000 இல்லையா? சோ அத 50,000 எழுதிக்கலாம். சோ 15,000 எழுதிட்டோம். அதுல மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? rupees 30,000. சோ ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு? 13,000. ஓகேவா? அப்புறம் மந்த்லி சேவிங்ஸ், அவங்க அப்ப எவ்வளவு சேவ் பண்றாங்க பாருங்க. மந்த்லி salary வந்து அவங்களுக்கு 15,000, அதுல எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு செலவு போக மீதி 13,000 வந்து செலவு ஆகுது. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? அவங்க சேலரியில 13,000 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 15,000ல 13,000 போச்சுன்னா மீதி 2,000 தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இதுல 2,000 வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேவ் பண்றாங்க. இனி அடுத்தது செகண்ட் இயர்ல வந்து அவங்களுக்கு எவ்வளவு? அடுத்ததுல பாருங்க rupees 1,500 பெர் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷம் 1,500 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 15,000 கூடால ஒரு 1,500 ஆட் பண்ணுங்க. 1,500 ஆட் பண்ணும்போது என்ன வரும்?
16,500. ஓகேவா? சோ அவங்களுக்கு 1500 வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம இந்த சைடுல இருந்து ஒரு 1500 ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து அப்போ அவங்களுக்கு என்னவா இருக்கும் பாருங்க, அடுத்த வருஷத்துக்கு during the expenses increased by 900 per year. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 900 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு 13,000 எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது கூட ஒரு 900 வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 13,900 மாறிடுது. இப்போ அவங்களோட சேலரி 16,500 வாங்குறாங்க. ஆனா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவா இருக்கு? 13,900 இருக்கு. அப்போ அவங்களோட மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளவா இருக்கும்? இதுல இருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 16,500ல இருந்து 13,900 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 0 இங்க 5 இங்க 15 15ல 9 போச்சுன்னா என்ன வரும்? மீதி 6 வரும். 6 5ல 3 போச்சுன்னா 2. சோ 2,600 முடிஞ்சது. ஓகேவா? இனி அடுத்தது நம்ம தேர்ட் இயர். தேர்ட் இயர்ல வந்து இப்போ இதுலயே நமக்கு என்னது, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 1500 இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்ப இதுக்கு கூடாலே ஒரு 1500 ஆட் பண்ணுங்க. என்ன வந்துடும்? 18,000 மாறிடும். இது 18,000 மாறிடுமா? அப்புறம் இதுக்கு கூடால ஒரு மறுபடியும் ஒரு 900 ஆட் பண்ணணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு 900 வந்து இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்பென்சஸ்லயும். அப்போ ஒரு 900 ஆட் பண்ணுங்க. 900 ஆட் பண்ணும்போது 0 0 இங்க ஒரு 9 வந்துச்சுன்னா 9 9 18 மீதி 1 இருக்குமா? அப்ப 3 + 1 4 1 14,800. இப்போ இதுல இருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? 18,000ல இருந்து 14,800 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 0 இங்க 7 இங்க வந்து 10 10ல 8 போச்சுன்னா 2 7ல 4 போச்சுன்னா 3. சோ 3,200 மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளவு? 3,200 ஆகுது. சோ இப்போ இந்த நமக்கு சேவிங்ஸ்க்கு தான் நமக்கு பார்க்கணும் எவ்வளவு அவங்க எவ்வளவு நாளைக்குள்ள, அதாவது எவ்வளவு மந்த்துக்குள்ள அவங்க 20,000 வந்து சேவ் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு பார்க்கணும். சோ அப்போ இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் ஃபார்ம்ல எழுதிடலாமா? சீக்வன்ஸ் ஃபார்ம்ல எழுதும் போது எப்படி எழுதலாம்? AP is 2,000, 2,600, 3,000, எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் ஃபார்ம். ஓகேவா? சோ இப்போ நம்ம இதை சீக்வன்ஸ்ல எழுதிட்டோம். அதுக்கு அப்புறமா பாருங்க என்ன அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஹவு லாங் will it take for her to save ₹20,000 per month? சோ அவங்க வந்து TN வந்து நமக்கு இதுல கொடுத்துட்டாங்க. TN வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ₹20,000 வந்து நமக்கு இதுல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ கொடுத்துட்டு நமக்கு என்ன தான் இதுல கண்டுபிடிக்க போறோம். என்ன தான் நமக்கு தெரியாது. சோ அந்த என்ன தான் நம்ம இதுல கண்டுபிடிக்கணும். சோ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ TN ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்னது வரும்? A + n - 1 × D = நமக்கு 20,000. ஓகேவா? சோ இப்போ இதுல A வந்து நம்ம இந்த சீக்வன்ஸ்ல இருந்து எழுதிடலாம். சோ இதுல இருந்தே நம்ம A வந்து எவ்வளவு? 20,000. D வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 2,600ல இருந்து 2,000 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 600. அப்ப D யோட வேல்யூ எவ்வளவு? 600. ஓகேவா? சோ அப்போ இதை வந்து நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? A வந்து எவ்வளவு? 2,000 பிளஸ் n வந்து நமக்கு தெரியாது. அப்ப n - 1 அப்படியே வச்சுக்கலாம். D வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 600 = 20,000. சோ இப்போ இத வந்து என்ன பண்ணலாம்? இந்த 2,000 நம்ம அந்த சைடு கொண்டு போறோம். அப்போ n - 1 × 600 = 20,000 அப்படி எழுதிட்டு இந்த 2,000 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது -2,000 வருது. ஓகேவா? இப்போ நமக்கு 20,000ல இருந்து 2,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க? n - 1 × 600 = 20,000ல இருந்து 2,000 20,000ல 2,000 போச்சுன்னா என்ன வந்துரும்? மீதி 18,000 வரும். சோ 18,000 இதுல இருந்து n - 1 எடுத்துடலாமா? n - 1 அப்ப என்ன வரும்? 18,000 divided by 600. இந்த 600 கீழே வந்துருது. ஓகேவா? சோ இப்போ இதுல 2 0 கேன்சல். 166 3 6 are 18. மீதி வந்து என்னது இருக்கு? நமக்கு 0. இப்போ n - 1 = 30. அப்ப n வந்து என்ன வரும்? 30. இந்த -1 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது +1. அப்ப n =
31. ஸோ நமக்கு இந்த என்னோட வேல்யூ தான் நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? therefore n equal to 31 years. ஸோ நமக்கு 31 years வந்து நமக்கு எடுக்குது. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து கொடுத்துருக்குது இது அவ்வளோத்தையும் நம்ம இங்கே எழுதிட்டு சேவிங்ஸ் வந்து இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணி நம்ம சேவிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சேவிங்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு சீக்வன்ஸா ஃபார்ம் பண்றோம். அந்த சீக்வன்ஸ்ல இருந்து ஏ நமக்கு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ. டி வந்து இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது அதாவது T2 மைனஸ் T1 அப்போ 2600 மைனஸ் 2000ல இருந்து சப்ராக்ட் பண்ணும்போது 600 கிடைக்குது ஆல்ரெடி. அப்புறம் நமக்கு டிஎன் கொடுத்துருக்காங்க, ₹20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். டிஎனோட ஃபார்முலா ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி ஈக்குவல் டு நமக்கு 20,000. ஸோ ஏ அண்ட் டியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது n வந்து நமக்கு 31 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதோட தான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.